வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ரம்யாவின் அசைன்மெண்ட் பேப்பரில் இருக்கும் 20 கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக் கொடுத்து உதவுவதாக சொன்ன விக்ரம், அதற்கு பதிலாக ரம்யா அவனுக்கு ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என கேட்க ரம்யாவும் சரி என்றாள். ரம்யா, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? பரணி கேட்டான். யாருக்கு தெரியும்? ரம்யா அலட்சியமாக பதில் சொல்ல, பாத்தியா, இப்படியெல்லாம் பேசுனா உனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். பரணி கோபமாய் சொல்ல, சரி சரி, எனக்கு தெரியாது, நீங்கள் தானே தினமும் எழுந்ததும் காலண்டரில் பெருக்கல் குறி போட்டு எத்தனை நாள் முடிஞ்சிருக்குன்னு கவுண்ட் பண்ணுவீங்க, நீங்களே சொல்லிடுங்க என்றாள் ரம்யா. இன்னும் 16 நாள் இருக்கு என்றான் பரணி. சரி, அதுக்கென்ன இப்போ என்றாள் ரம்யா. இன்னும் 16 நாள் கழிச்சு வர சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னைக்கு சின்னதா என்று சொல்லி அவன் அவளை பார்த்து கண்ணடிக்க, சின்னதா என்ன? எனக்கு ஒன்றும் புரியல, புரிகிற மாதிரி சொல்லுங்க. ரம்யா சீரியஸாக கேட்க, இன்னைக்கு சின்னதா ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? பரணி அப்படி கேட்டதும் என்ன என்று ரம்யா அதிர்ந்து விட, மக்கு, இன்னுமா உனக்கு புரியல? எப்போவோ வர்ற ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இன்னைக்கே சின்னதா ஒரு ட்ரையல் பார்க்கலாமான்னு கேட்டேன். பரணியின் விரல்கள் அவள் கன்னத்தில் கோலமிட்டபடியே இருக்க, ட்ரையலா என்று அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் ரம்யா. பேசிக்கொண்டே அவள் அருகில் வந்த பரணி அவள் துப்பட்டாவை பிடித்து இழுக்க, நினைச்சேன் என்று கட்டிலை சுற்றி ஓடியவளை விடாமல் துரத்தினான் பரணி. ஓடி வந்து தன் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு சிட்டாய் பறந்தாள் ரம்யா. போடி போ, அசைன்மெண்ட்டுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், நாளைக்கே உன் பேப்பரை மட்டும் ஸ்ட்ரிக்டாக வேல்யூ பண்ணுவேன், பரணி ஏமாற்றமாய் கத்தினான். இரவு 10 மணி. ரம்யா அவள் அறையில் உட்கார்ந்து பேனாவை கூந்தலில் கோதியபடியே யோசித்து கொண்டிருக்க, அசைன்மெண்டில் ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு 2வது கேள்விக்கான பதிலை மட்டும் தான் கண்டுபிடித்திருந்தாள் ரம்யா. இப்படியே போனா இந்த 20 கொஷினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும். காலேஜில் மற்ற எந்த டீச்சர்ஸாலையும் எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த பரணி தான் டார்ச்சர் பண்ணுறாரு, அழாத குறையாக ரம்யா புலம்பிக் கொண்டிருக்க, என்னம்மா ஆச்சு? நிறைய படிக்க வேண்டியிருக்கா? சரி வா, வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் படி, இப்போவே மணி 10 ஆச்சு, பரணி சாப்பிட்டுட்டு இருக்கா, நீயும் வா என்று கௌரி சொல்ல, எனக்கு பசிக்கல ஆண்டி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், பாத்திரத்தையெல்லாம் நானே சிங்கில் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன், நீங்கள் போய் தூங்குங்க. ரம்யா சொல்ல, சரிம்மா, நீயும் சீக்கிரம் முடிச்சுட்டு தூங்கு. ரம்யாவிடம் சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றார் கௌரி. சாப்பிட வந்த பரணி டைனிங் டேபிளில் உட்கார்ந்தபடியே ரம்யா அசைன்மெண்ட்டுக்கு விடை தெரியாமல் தவிப்பதை கவனித்தான். தட்டில் தோசையை எடுத்து வைத்து கொண்டு அறைக்கு வந்த பரணி சுவற்றில் சாய்ந்து நின்றவாறே அவளை பார்த்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தான். இங்க என்ன சர்க்கஸா நடக்குது? டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடுங்க என்றாள். பரணி சொல்லிக் கொடுக்கவில்லை. என்ன முயன்றாலும் அவளாலும் விடை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் மீது பயங்கரமான கோபத்தில் இருந்தாள் ரம்யா. நீ பண்றது எல்லாம் பார்த்தா சர்க்கஸ் மாதிரி தான் இருக்கு, பேனால தலையை குத்தி குத்தி ஓட்டாக்கிடாத, ரத்தம் வந்துடும். அவன் அவளை கேலி செய்ய, ஏற்கனவே கோபத்தில் இருந்தவள் உங்களை என்று அவன் கழுத்தை நெரிப்பது போல 2 கைகளையும் நீட்டி கொண்டு வர, தன் உதட்டை குவித்து அவளை முத்தமிடுவது போல காட்டிவிட்டு ஒரு வாய் தோசையை எடுத்து, சட்னியா சாம்பாரா என்று பரணி அவளிடம் கேட்க, 2 வேணும் என்றாள் ரம்யா. தோசையை சாம்பாரில் துவட்டி சிறிது சட்னியை தொட்டு அவளுக்கு ஊட்டினான். என்று வாயை திறந்து அவள் வேகமாய் வாங்கி கொண்டதிலேயே அவள் பசி அவனுக்கு புரிய, இன்னும் 2 தோசை தட்டில் எடுத்து வைத்து கொண்டு வந்தவன், முதல்ல சாப்பிடு என்று அவளை உட்கார வைத்து அவளுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து கொண்டு தோசையையும் ஊட்டினான். பரணி, நீங்க இப்படியெல்லாம் ஊட்டி விட்டீங்கன்னா எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வந்துடும். நான் ஊரில் காலேஜுக்கு போகும்போது சாப்பிடாம படித்தா அம்மா 10 நிமிஷம் சாப்பிட்டுட்டு போக முடியாதா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்பா அம்மா கிட்ட தட்டில் சாப்பாடு போட்டு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து எனக்கு ஊட்டி விடுவார் தெரியுமா? அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் ரம்யா. சரி, ஃபீல் பண்ணது போதும், நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாமா? பரணி தோசையை அவள் வாயில் வைத்தபடியே கேட்க, பரணி, உங்கள் காலேஜு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது பாருங்கள், ஸ்கூல் பசங்க மாதிரி அசைன்மெண்ட் எல்லாம், என்னையே இந்த காலேஜில் சேர்த்தீங்க. ரம்யா குறைப்பட்டு கொள்ள, இது ரொம்ப நல்ல காலேஜ்மா, நானும் உங்கள் அண்ணனும் இங்கே சேர்ந்த பிறகுதான் எங்களுக்குள்ள நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்துச்சு. அவள் சாப்பிட்டு முடித்ததும் அவள் அருகில் உட்கார்ந்து அவளுக்கு புரியும்படி கேள்விகளுக்கான பதிலை சொல்லி கொடுத்தான்.
ஒவ்வொரு கேள்வி முடிந்ததும் அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் அவளாகவே கொடுத்தாள். அவன் கெஞ்சி கெஞ்சி கேட்ட போதெல்லாம் மனம் இறங்காதவள் அவள் அப்பாவை போல ஊட்டிவிடவும் மனம் இறங்கிவிட்டாள். ஒவ்வொரு கேள்வியின் முடிவிலும் அவனே கன்னத்தை மாற்றி மாற்றி காட்டி அவள் கொடுத்த தேன் முத்தங்களை வாங்கி கொண்டான். ஜில்லு, ஒரு ரெக்வெஸ்ட் எனக்காக பண்ணுவியா? பரணி கேட்க, திரும்பவும் அப்பவே கேட்ட மாதிரி ஏதாவது கேட்டீங்கன்னா ரூமை விட்டு வெளியே அனுப்பிடுவேன், இல்லைனா ஆண்டியை கூப்பிட்டுடுவேன். ரம்யா பயமுறுத்த, இப்பதானடி என்கிட்ட அப்பா மாதிரின்னு பாசமா பேசிட்டு இருந்த, அதுக்குள்ள விரட்டுறியே. பரணியை பார்க்கவும் பாவமாய்த்தான் இருந்தது அவளுக்கு. சரி, என்ன ரெக்வெஸ்ட் சொல்லுங்க என்றாள். அந்த கடைசி 20வது கேள்விக்கு ஒரு முத்தம் கொடுப்பல்ல? பரணி கேட்க, இருக்கு என்றாள் ரம்யா தாராள மனதுடன். அந்த கடைசி 20வது முத்தம் மட்டும் கன்னத்துல வேண்டாம், இங்க வேணும். அவன் உதட்டை காட்ட ரம்யா தன் தாடையில் ஒற்றை விரலை வைத்து யோசித்தாள். ஜில்லு, என்ன ஓகே தானே? பரணி ஆர்வமாய் கேட்க, பாவம் இதையாவது கொடுக்கலாமே என்று நினைத்தாளோ என்னவோ. ஓகே, கிராண்டட் என்றாள். என் செல்லம் என்று அவள் கன்னத்தை கிள்ளி கொஞ்சினான் பரணி. 10 கேள்விகள் முடிந்து விட்டது. மணி 10:30 இருக்க, ஜில்லுமா நம்ம வேணும்னா 20, 19, 18, 17ன்னு லாஸ்ட்ல இருந்து போலாமா? அப்போ சீக்கிரமா முடிஞ்சிடும். பரணி புது கணக்கு போட, ஆசை தோசை, நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். 10 முடிஞ்சிருச்சு, நம்ம 11, 12ன்னு போகலாம். 20வது கேள்வி கடைசியில தான் ரம்யா சொல்ல, வேறு வழி இல்லை சரி என்று தலையாட்டியவன் 20வது கேள்விக்கு வரவேண்டும் என்ற ஆசையில் மற்ற கேள்விகளை வேகமாய் சொல்லி கொடுக்க, எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்டா போறீங்க, கொஞ்சம் மெதுவா. ரம்யா அவனை நிதானப்படுத்த முயல 11 மணிக்கு 20வது கேள்வி முடிவடைந்தது. கொஷின் முடிஞ்சிருச்சு என்றவன் இரு என்று கட்டிலில் கிடந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தான். கதவு திறந்திருக்கு என்று ரம்யா சொல்ல, கதவெல்லாம் லாக் பண்ற அளவுக்கு இங்க ஒன்றும் இல்லை, ஒரு முத்தம் தானே, அதுக்கு கதவை லாக் பண்றதெல்லாம் ரொம்ப டூ மச். பரணி அதற்கு மேல் காத்திருக்க முடியாமல் அவசரப்பட, இல்லை அது என்னன்னா திடீர்னு ஆண்டி வந்துட்டாங்கன்னா. ரம்யா யோசிக்க, அம்மா தூங்க போய் ரொம்ப நேரமாச்சு, யாரும் வரமாட்டாங்க, சீக்கிரம். பரணி அவளை அவசரப்படுத்தினான். ரம்யா யோசித்து கொண்டே இருக்க, சரி நீ சொன்ன மாதிரியே டோரை லாக் பண்ணி, அப்புறம் என் மூடு மாறிடுச்சுன்னா என்ன தப்பு சொல்லக்கூடாது. பரணி குறும்பாய் சொல்லிவிட்டு கதவை லாக் செய்ய எழ, சரி வேண்டாம் வேண்டாம், கதவு திறந்தே இருக்கட்டும். அவனை போக விடாமல் அவன் கையை பிடித்து இழுத்தாள் ரம்யா. அவனும் அவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டான். பரணி ரம்யாவையே கண் சிமிட்டாமல் பார்த்திருக்க, இந்த கண்ணை வச்சுக்கிட்டு உருட்டி உருட்டி என்னையே பார்த்தா என்னால் ஒன்றும் முடியாது, கண்ணை மூடுங்க. ரம்யா அவன் கண்களில் கை வைத்து மூட, இந்த பேச்சுக்கு ஒன்றும் கம்மி இல்லை, எல்லாம் அந்த ஜோசியக்காரனை சொல்லணும். பரணி கண்களை மூடி அவள் அருகில் நெருங்கி உட்கார அவள் மனது படபடவென அடித்து கொண்டது. என்னால் முடியல, பயமா இருக்கு, ஒரே படபடப்பா இருக்கு. சரியான லூசு பொண்ணு, உன்னை போய் லவ் பண்ண பாரு, என்ன சொல்லணும். ரம்யா, நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, என்னை கெஞ்ச வைக்கிற, நான் கிளம்புறேன். பரணி எழுந்து நடக்க, பரணி இருங்க போகாதீங்க. ரம்யாவும் எழுந்து அவன் பின்னாலேயே ஓடினாள். உங்களை மாதிரி நினச்ச உடனே எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுமில்ல. ரம்யா பாவமாக முகத்தை வைத்து கொண்டு அவன் முன்னால் நிற்க, டைமா? எவ்வளவு டைம் கொடுக்கணும்? ஒரு முத்தத்துக்காக என்னை எவ்வளவு நேரண்டி காக்க வைப்ப? நீ ஒன்று பண்ணு, நல்லா யோசிச்சு ரெடி ஆயிட்டு அப்புறம் என்னை கூப்பிடு, நான் வரேன், இப்போ போகிறேன், சரியா? பரணி அடுத்து ஒரு 8 எடுத்து வைக்க, இல்லை இப்பவே நான் ரெடி. அவன் முன்னால் நின்று அவன் முகத்தை தன் கைகளால் ஏந்தி கொள்ள பரணியின் கண்கள் மின்னியது. ஜில்லு, ஏமாத்த மாட்டல்ல என்றான் கிறக்கமாக. இல்லை என்று தலையசைத்தாள் ரம்யா. சரி என்று அவன் கண்களை மூடிய அடுத்த நொடி அவள் ரோஜா இதழ்கள் அவன் இதழ்களை பூ போல் அழுத்தி இருக்க, தன்னை அறியாமல் பரணியின் கைகள் அவள் மெல்லிடையை பிடித்து அவன் பக்கம் இறுக்கி கொண்டது. அவள் இதழ்களை மொத்தமாய் தன் வசப்படுத்தி கொண்டிருந்தான் பரணி. சில நொடிகள் நீடித்த இதழ் முத்தம் முடியும் வேளையில் அவன் கண் திறந்து அவளை ரசித்திருக்க, ரம்யாவின் கண்கள் தானாய் மூடிக்கொண்டது. அவளை இப்போதே மொத்தமாய் கொள்ளையடிக்க துடித்த தன் மனதையும் அவளை தூக்கி கட்டிலில் சாய்க்க பரபரத்த தன் கைகளையும் சிரமப்பட்டு அடக்கி கொண்டான் பரணி. அவன் முத்தங்கள் அவள் முகம் கழுத்து என்று ஒவ்வொரு இடமாக படர அவனை பிடித்து தள்ளி நிறுத்தினாள் ரம்யா. ஆனாலும் விடாமல் வந்து அவளை இறுக்கி அணைத்து கொண்டான் பரணி. பசியோடு இருப்பவனின் முன் பாயசத்தை கொடுத்துவிட்டு
பருக வேண்டாம் என்று பாதியில் தடுப்பது எப்படி நியாயமாகும்? ரம்யாவும் அவனுக்கு இசைந்து கொடுத்து அவனை எருக கட்டி கொண்டாள். இருவருக்குமான இறுக்கம் அதிகமாகி போயிருக்க, இப்படியே இருந்தால் எங்கே எல்லை மீறி விடுவோமோ என்ற பயம் வர ஒரு சில நிமிடங்களில் பரணியாகவே அவளை விட்டு விலகி தள்ளி நின்றான். இதுக்கு மேலே போனா என்னாலேயே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ரூமுக்கு போறேன், நீயும் தூங்கு என்று சொல்லிவிட்டு வெறுவெறுவென மாடி ஏறி சென்றவனை பார்க்கவும் பாவமாகத்தான் இருந்தது ரம்யாவிற்கு. அடுத்த நாள் காலை எப்போதும் போல பரணி எழுந்து வர ரம்யா இன்னும் தூங்கி கொண்டிருந்தாள். காலேஜ் ஆரம்பிச்சதுலேருந்து சீக்கிரமாகவே எழுந்துச்சிருவா, இன்னைக்கு என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா என்று தன் ட்ரிம் செய்த தாடியை தடவியபடியே யோசித்து கொண்டே வந்தவன், நேற்று ராத்திரி அவ தூங்க நேரமாகி இருக்குமோ என்று நினைத்து தனியாக சிரித்து கொண்டான். அவனுக்கும் தூக்கம் வராமல் வெகு நேரம் மெத்தையில் புரண்டு படுத்து கொண்டுதானே இருந்தான். கௌரி சமையலறையில் இருக்க அன்றைய நாளிதழை படித்துவிட்டு சமையலறைக்கு சென்று கௌரி கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு ரம்யாவின் அறைக்குள் சென்றான் பரணி. ஏசி ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. 2 பிளாங்கெட்டுகளை ஒன்றாக சேர்த்து போர்த்தி தூங்கி கொண்டிருந்தாள். இந்த வெயில்ல ஏசி ஆஃப் பண்ணிட்டு 2 போர்வை போத்தி தூங்கிட்டு இருக்கா. போர்வையை விளக்கி அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான் பரணி. உடல் சூடாக இருக்கவே சமையலறைக்கு சென்று ரம்யாவிற்கு கொடுப்பதற்காக பாலை காய்ச்சி ஊற்றி கொண்டிருந்தான். கனகராஜுக்கு காஃபியை கொடுத்துவிட்டு சமையலறைக்கு வந்த கௌரி, என்னப்பா வேணும் என்று கேட்க, அம்மா ரம்யாவுக்கு லேசாக காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு, அதான் பால் கொடுத்துட்டு ஒரு மாத்திரையும் கொடுத்துட்டு வரேன் என்று பாலையும் மாத்திரையும் எடுத்து சென்றான். நல்ல நாளிலேயே தூக்கத்திலிருந்து எழுந்தரிக்க கஷ்டப்படுவாள். இப்போது காய்ச்சல் வேறு. அவளை எழுப்பி பாலை கொடுத்து மாத்திரையை கொடுப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது பரணிக்கு. ரம்யா, நீ இன்னைக்கு காலேஜுக்கு வர வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கோ. காலேஜ் போயிட்டு நான் மதியம் வந்ததும் டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம் பரணி அக்கறையாக சொல்ல, எல்லாமே உங்களால தான், எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அவள் பரணியை பார்த்து முறைக்க, என்னம்மா சொல்ற, பரணியால உனக்கு காய்ச்சல் வந்துருச்சா? அவன் என்ன பண்ணா கேட்டுக்கொண்டே கௌரி நுழைய பரணியும் ரம்யாவும் திருட்டு பூனைகளாய் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொள்ள, அது ஆண்டி, இவர் நேத்து என்ன பண்ணார் தெரியுமா சொல்லிக்கொண்டே ரம்யா பரணியை பார்க்க, ஏய் லூசு, எதையாவது உளறி வச்சிடாத. பரணி ரம்யாவின் காதை கடித்தான். என்னமாச்சு நேத்து? கௌரி ரம்யாவின் நெற்றியில் கை வைத்து பார்த்தபடியே கேட்க, ஆண்டி, நேத்து காலேஜில் இருந்து வரும்போது நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல கேட்காம இவர் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு, அதான் த்ரோட் பெயின் ஃபீவர் வந்துடுச்சு ரம்யா சொல்ல ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு கொண்டான் பரணி. ரம்யா, நீ படுத்துக்கோ, நான் காலேஜ் கிளம்புறேன். பரணி எழுந்து கொள்ள, இருங்க நானும் காலேஜ் வரேன். ரம்யாவும் எழுந்து நின்றாள். ஃபீவர் இருக்கு, நீ இன்னைக்கு வர வேண்டாம் அவன் கண்டிப்புடன் சொல்ல, ஆமாம்மா காய்ச்சலாக இருக்கு, உடம்பு அசதியாக இருக்கும், இன்னைக்கு போக வேண்டாம், நாளைக்கு போவியாம். கௌரியும் சொல்ல, ஆண்டி மாத்திரை போட்டுட்டேன், சரியாயிடும். ரம்யா கல்லூரிக்கு சென்றே ஆக வேண்டும் என்று அடம் செய்ய அதற்குள் குக்கர் விசில் வரவும் கௌரி சமையலறைக்கு சென்றார். ரம்யா, போய் படுத்து நல்லா ரெஸ்ட் எடு, இன்னைக்கு என்னென்ன கிளாஸ் இருந்துச்சுன்னு நான் நோட் பண்ணிட்டு வந்து உனக்கு சொல்கிறேன் பரணி சொல்ல, நானும் வரேன் என்றாள். உனக்கு என்ன பைத்தியமா? இரு, உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். பரணி டென்ஷன் ஆகிவிட, அப்போ நீங்களும் போகாதீங்க என்றாள். காய்ச்சல் உனக்கு தான் வந்திருக்கு, எனக்கு இல்லை என்றான் பரணி. நீங்களும் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, சிறு குழந்தையைப் போல சொன்னவளை பார்த்து முறைத்தான் பரணி. ஏய் விளையாடாதடி, நான் காலேஜில் படிக்கும்போதே எந்த பொண்ணையும் பார்த்ததில்ல, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ போய் என்னை சந்தேகப்படுறியா? பரணி கோபமாக கேட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் இப்போவே என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க என்றாள். இப்போது மாத்திரை போட்டாச்சுல்ல, நீ படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு, நான் மதியம் வந்து உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். நீ ஸ்டூடெண்ட், எப்போ வேணும்னாலும் லீவு போடலாம், நான் அப்படி இல்லை, எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, அதோட நேற்று தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி லீவுன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க? அவளுக்கு புரிய வைக்க முயற்சிக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனை அன்று அடம் செய்து விடுப்பை எடுக்க வைத்து விட்டாள் ரம்யா. காலையில் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று விட்டு மதியம் அலுவலகம் கிளம்பி சென்றான் பரணி. விக்ரம் அலுவலகத்தில் இருக்க சக்தியிடமிருந்து ஃபோன் வந்தது அவனுக்கு. விக்ரம், எங்கே இருக்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ரொம்ப அர்ஜென்ட். சக்தி பதட்டத்துடன் பேச, சொல்லு சக்தி, ஆஃபீஸில் தான் இருக்கேன், என்ன விஷயம் என்றான் விக்ரம். ஷைலு உன் பக்கத்தில் இருக்காளா? சக்தி கேட்டான். இல்லடா, அவள் வெளியில் போயிருக்கா. ஏன், உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இல்லடா, பிரச்சனை வீட்டில் தான். அப்பாவும் அம்மாவும் பொண்ணு பார்க்க போகணும், பண்ணு திங்க போகணும்னு ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்கடா, என்னால் சமாளிக்கவே முடியல.
இன்னைக்கு காலையில் கூட ஏதோ ஒரு பொண்ணு ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமக, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஆனால் விடாமல் ஃபோட்டோவில் பிடிக்கலன்னா நேரில் போய் பார்த்தா பிடிக்கும். பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பொண்ணு பார்க்க வான்னு ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் ஷைலுவை லவ் பண்ணுறேன்னு விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தேன். ஆனால் சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். அதுவே நீ சொன்னால் அப்பா அம்மா கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லிடுவாங்க. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் என்று சக்தி சொல்ல, சரிடா நீ 2 நாள் சமாளி, நான் ஊருக்கு வரேன். பெரியம்மா பெரியப்பா கிட்ட நான் பேசுகிறேன். உங்கள் கல்யாணத்துக்கு சம்மதமும் வாங்குறேன். இப்போவே நான் ஃபோனில் கூட அவங்க கிட்ட பேச முடியும். ஆனால் இந்த விஷயத்த நேரில் பேசினாதான் சரியாக வரும். அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி ஷைலு வீட்லேயும் இதை பற்றி பேசி அவங்க கிட்டேயும் சம்மதம் வாங்கணும்ல. எப்படியாவது 2 நாள் சமாளிடா விக்ரம் சொல்ல, சீக்கிரமா உன்னை நம்பிதான் இருக்கேன் என்று சொன்ன சக்தியிடம், கவலைப்படாதடா பார்த்துக்கலாம் என்று நம்பிக்கையாய் பேசி ஃபோனை வைத்தான் விக்ரம்.